Hey guys, welcome to my channel. So in this channel நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டிங்க அப்படினா பிரிண்டிங் செக்மெண்ட்ல கிட்டத்தட்ட மந்த்லி 200 300 நம்பர் பிரிண்டருக்கு மேல நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ் சரி, ஒரு இசேவை மையத்துக்கு இருந்தாலும் சரி, ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கூல் காலேஜுக்கு இருந்தாலும் சரி, ஹோம் செக்மெண்ட்டுக்கு இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பட்ஜெட் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லா பிராண்டோட பிரிண்டர்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்ம தான். ஸோ அதில் நம்ம ஜெராக்ஸ் மிஷின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்சான் அண்டு கெனான் இது ரெண்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது பெரிய 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் உள்ளதுக்கு. ஸோ பேசிக் லெவல் பிரிண்டர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபாலேருந்தே பிரிண்டர்ஸ் இருக்குது. ஆனால் 10,000 ரூபாய்க்கு கீழே வரக்கூடிய கேட்ரேஜ் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கேட்ரேஜ் மாடல்ஸ்ன்றது இங்கே டெமோ இல்லை. ஸோ இங்கே இருக்குது டெமோ E470. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா MG2570 இந்த மாதிரி பிரிண்டர்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு E470 இது மாதிரி MG2570 கேட்ரேஜ் மாடல்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேட்ரேஜ் மாடல்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஒரு 2000 ரூபா 2500 கிடைக்கும். ஆனால் அதோட மெயின்டெனன்ஸ் கேட்ரேஜோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூட வரும். ஏன்னா ஈல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பிரிண்டர் அப்படின்றது கார் பைக் மாதிரி. இது நம்ம சேனல் நிறைய இடத்துல நான் வீடியோ சொல்லியிருப்பேன். நீங்கள் பிரிண்டர் அப்படின்றது டெஸ்க்டாப் லேப்டாப் மாதிரி ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறதோட முடிகிற விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்கள் டெஸ்க்டாப் லேப்டாப்ன்றது உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேசுகிறதுக்காக இன்டர்நெட்டுக்காக தான் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களே தவிர மற்றபடி அந்த ஃபோனுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது. சேம் அதே மாதிரி தான் டெஸ்க்டாப்பும் லேப்டாப்பும். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்டுக்காக தான் நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுவீங்களே தவிர அந்த லேப்டாப்புக்கும் பிசிக்கும் எந்த விதமான மெயின்டெனன்ஸும் தேவைப்படாது. ஸோ இதான் ஒரு லேப்டாப் டெஸ்க்டாப்புக்கானது. ஆனால் பிரிண்டர் வந்து அப்படி கிடையாது. பிரிண்டர் அப்படின்றது நீங்கள் வச்சிருக்கக்கூடிய காரு பைக் மாதிரி. ஸோ நீங்கள் காரு பைக் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடியாது. மைலேஜ் மெயின்டெனன்ஸு இதெல்லாம் பார்த்து தான் நம்ம கரெக்டான கார் பைக் எடுக்கணும். சேம் அதே மாதிரி தான் பிரிண்டரும். ஸோ அதை ப்ராப்பராக சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறதுல நாங்கள் ஹைலைட்டு. ஸோ ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் ஆன்லைனோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஆன்லைனோட கம்பேர் பண்ணிங்கன்னா எங்களோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆன்லைனை விட 100 ரூபாய் கூடவும் இருக்கும். எங்களோட ப்ரைஸிங்க்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸிங் நீங்கள் பேன் இந்தியா லெவலில் எந்த ஒரு ஆஃப்லைன்லையும் ஆன்லைன்லையும் கம்பேரே பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு 100 ரூபாய் கூட இருந்துச்சுன்னா அதுக்கான ரீசன் இருக்கும். அந்த ரீசனை எங்கள்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கலாம். நிறைய பேர் பார்ப்பாங்க இதை விட எனக்கு பக்கத்து கடையில் ஒரு 300 ரூபாய் கம்மியாக கிடைக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கள்கிட்ட கால் பண்ணிங்கன்னா அந்த டவுட்டை நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஆனால் 100% இல்லை 1000% நான் சொல்கிறேன். நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸிங்க்கு நீங்கள் என்ஆர் இன்ஃபோடெக் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஒரு ஆன்லைனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரீட்டைல் ஸ்டோராக இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸிங் கொடுக்கவே முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம டைரக்ட் மேனுஃபேக்சரிங் டு என்ஆர் இன்ஃபோடெக் டு கஸ்டமர், ப்ராப்பரான மார்ஜின் சேல். ஸோ இதான் ஹைலைட். ஸோ அப்படி எங்களை விட 1000 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ரீசன் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் எங்கள்கிட்ட கால் பண்ணி டவுட் கேட்டுக்கலாம். நாங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் அங்கே கம்மியாக கொடுக்குறன்ற இடத்துல கேட்டிங்க அப்படின்னா ஆன்சர் கிளியர் ஆயிரும். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கமர்ஷியல் செக்மெண்ட்டில், அதாவது பெரிய பெரிய கம்பெனிஸ், பைக் கம்பெனிஸ், கார் கம்பெனிஸ், இந்த மாதிரி இடங்களுக்குலாம் நிறைய பிரிண்டர்ஸ் நம்மள்ட்ட 2 மீட்டர் 3 பிரிண்டரும் போயிட்டு இருக்கு. அந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி நிறைய பேரோட பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் யூஸ்க்கு இன்றைக்கி நம்ம டெடிகேட்டடாக வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கதே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் செக்மெண்ட்டு. ஸோ பட்ஜெட் 20,000 ரூபா ஸ்டார்ட் பண்ணி 25,000 ரூபா வரைக்கும். ஸோ இந்த 20 to 25,000 20,000 பட்ஜெட்டுன்னு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான பட்ஜெட்டு எல்லா ஆஃபீஸஸும் வந்துடும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க, உங்களோட சின்ன டவுட் இதில் கிளியர் ஆயிரும். ஸோ நீங்கள் 20K பட்ஜெட்னு போயிட்டீங்க அப்படின்னா 20,000 ரூபா பட்ஜெட்டில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கலர் வேண்டாங்க, ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் போதும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் எடுத்தாலுமே சரி, கலர் எடுத்தாலுமே சரி, நிறைய பேர் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட்னா ரேட் நம்ம கம்மியாக கிடைக்கும், கலர் பிரிண்டர்னா ரேட்டு கூட வரும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஸோ இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி கலர் பிரிண்டர் தான் உங்களுக்கு ரேட்டு கம்மி, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் தான் ரேட்டு கூட. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன்ஸ். எது அதிகமான ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கோ ஸோ அது நம்ம வேல்யூ ஃபார் மணியில் கிடைக்கும். எது ப்ரொடக்ஷன் கம்மியாகுதோ அதை டிமாண்ட் பண்ணி செல் அவுட் பண்ணுவாங்க. இவ்வளோதான் கான்செப்ட். பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர்ன்றது நிறைய இடங்களுக்கு தேவைப்படுறதில்ல. ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது, டிமாண்ட் கிரியேட் ஆகுது, ப்ரைஸிங் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் கலர் பிரிண்டர்ன்றது ஓரளவு எல்லாத்துக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் அதிகமாகுது, வேல்யூ ஃபார் மணிக்கு நம்ம கிடைக்குது, நல்ல ஆஃபர்ஸ் கிடைக்குது, நம்ம வாங்குறோம். இந்த செக்மெண்ட்டில் எங்கள்கிட்ட இப்போ 20K பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கு ஒரு பிரிண்டர் எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு கலரு எல்லாமே எடுக்கணும். ஸோ அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரும். இப்போ இந்த கெனானோட G4780 பல்க் ஸ்டாக் இறங்கியிருக்கு, திரும்ப ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்க அப்படின்னா 21,000 ரூபா வரைக்கும் தாண்டி போகும். இப்போ திரும்ப டெடிகேட்டாக ஒரு ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். வெறும் 18,999 18,990 ரூபாய் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் டெலிவரி. இந்த ஆஃபர் வந்து கண்டினியூ ஆகாது, லிமிடெட் ஸ்டாக் தான். வேணும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் டயத்தை வேஸ்ட் பண்ணி டக்குன்னு வெப்சைட்டில் ஆர்டர் பேஸ் பண்ணிடுங்க. இந்த மாடல் சரி, இந்த மாடலுக்கும் இதுக்கு அடுத்து ஒரு 1000 ரூபாய் கூட போட்டிங்கன்னா GX2070 வரும் மேக்ஸிஃபை சீரியஸில். அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் நிறைய கஸ்டமரோட டவுட்டு.
இப்போ நீங்கள் Canonோட G4780 பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட், ஸ்கேன், காப்பி, பிளாக் அண்ட் ஒயிட், கலரு, டச், டிஸ்பிளே, டியூப்ளெக்ஸ் எல்லாமே வந்துடும். பேப்பர் ட்ரே ரியரில் வரும். ஸோ இந்த ரியர் பேப்பர் ட்ரேஸ் வர்றதுனால நம்ம பிளைன் பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம், ஃபோட்டோ பேப்பர்ஸ் எடுத்துக்கலாம். பிரிண்டிங் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் கொடுக்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பிக்மெண்ட்டாகவும் கலர் டை பேஸ்டாக யூஸ் பண்ணுறதுனால இந்த டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங்கு பேப்பர் ட்ரையிங் டைமிங் எடுக்கும். அதுவே மேக்ஸிஃபை சீரிஸில் GX2070 பார்த்தீங்க அப்படின்னா கேசட் ட்ரே. ஸோ உங்களுக்கு டஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க, தூசி குப்பைகள் உள்ளே போகாது. அந்த பிரிண்டர் நாங்கள் யாருக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபோட்டோ பேப்பர்ஸ் ரெக்கமெண்டேஷனே கிடையாது. ஒன்லி பிளைன் பேப்பர்ஸ் தான், ஆஃபீஸ் யூஸு. ஸோ டஸ்ட் ஃப்ரீ மெயின்டெனன்ஸாக இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த GX2070. அந்த GX2070 பார்த்தீங்கன்னா கேசட் ட்ரே மட்டும் தான் வரும். கேசட் ட்ரேலையுமே நம்ம ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம், ஆனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா பேப்பர் சிக்கும். ஸோ பிளைன் பேப்பர்ஸ்க்கு வேறு லெவலில் சூப்பரான மாடல். இன்னொன்று 4 கலர் பிக்மெண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் ஸ்பீடு நல்லாயிருக்கும். நார்மலாக சிங்கிள் ஸ்பீடும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து ஃபோட்டோ பேப்பர்ஸ் ரெக்யர்மெண்ட் இல்லை, ஒன்லி பிளைன் பேப்பர்ஸ் மட்டும்தான் பிரிண்டிங் ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னா GX2070 போங்க. இல்லை எனக்கு பிரிண்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபோட்டோ பேப்பரும் எடுக்கணும் அப்படின்னா G4780 போங்க. ரெண்டுமே நம்மக்கிட்ட பல்க் ஸ்டாக் இருக்கும். ஸோ இந்த மற்ற கடை மாதிரி ஒன்று வச்சுக்கலாம் கிடையாது. இங்கே எதுவாக இருந்தாலும் ஸ்டாக் 20 நம்பர், 30 நம்பர், 40 நம்பர் லோடில் இறங்கிக்கிட்டே இருக்கும் குடோனில். அதுக்கு தேவையான இங்காக இருந்தாலும் சரி, மெயின்டெனன்ஸ் பாக்ஸாக இருந்தாலும் சரி, எந்த தட்டுப்பாடு இல்லாமல் கஸ்டமருக்கு கரெக்டாக சப்ளை பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு தேவையான எல்லா டெக் சப்போர்ட்டும் நீங்கள் நம்மள்ட்ட வாங்கிக்கலாம். ஸோ லைஃப் டைம் டெக் சப்போர்ட் உங்களுக்கு வந்துடும். சரி, இதுக்கு அடுத்த செக்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ அதில் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் எடுக்கணும்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த எப்சானோட M3170, இந்த எப்சானோட M3170 இப்போ ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கோம். வெறும் 22,999, 22,999 ரூபாய் இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் டெலிவரி, 3 இயர்ஸ் வாரண்டியோட. சேம் அதே ஃபீச்சர்ஸோட Canonல உங்களுக்கு GM4070 வரும். சேம் அதே ஃபீச்சர்ஸ் இதில் உங்களுக்கு 2 ட்ரே கிடைக்கும். கேசட் ட்ரே ஒன்று கிடைக்கும், ரியர் ட்ரே ஒன்று கிடைக்கும். பிரிண்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். வாரண்டி 1 இயர் ஆர் 30,000 பேஜஸ். இது ஒரு நிமிஷத்துக்கு அதிகபட்சமாக 10 பேஜஸ் வரும். இது ஒரு நிமிஷத்துக்கு அதிகபட்சமாக 15 பேஜஸ் வரும். இது 1 வருஷம் ஆர் 30,000 பேஜஸ். இது 3 வருஷம் ஆர் 1,00,000 பேஜஸ். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ எனக்கு 1 இயர் ஆர் 30,000 பேஜஸ் போதும். பட்ஜெட் 15க்குள்ளே அப்படின்னா Canonோட GM4070 போங்க. இந்த மாடல் ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும்தான். ஆனால் இந்தியன் மார்க்கெட்லேயே இன்னைக்கு ஒரு 14,990 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பிரிண்ட்டு, ஸ்கேன், காப்பி, டியூப்ளெக்ஸு, ADF, வைஃபை, கேசட் ட்ரே ஒன்று, ரியர் ட்ரே ஒன்று, டூயல் ட்ரே, ஈஸி ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷனோட ஒரு பிக்மெண்ட் பேஸ்டு இங்கு, வாட்டர் ப்ரூஃப் இங்கு, இதில் இருக்கக்கூடிய பிரிண்டிங் நீங்கள் தண்ணிக்குள்ள முக்கினா கூட பேப்பர் தான் நானே, இங்கு கலங்காது. இவ்வளோ ஃபீச்சர்ஸோட அண்டர் 15K அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் வேறு எந்த பிராண்டடையும் கம்பேரே பண்ண முடியாத ஒரு பிரிண்டர் தான் இந்த Canonோட GM4070. மினி ஜெராக்ஸ் ஷாப்புக்கு வேறு லெவலில் செலக்ட் ஆகும். ஸ்கூலுங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம். சேம் அதிலே எனக்கு வாரண்டி 3 இயர்ஸாக வேணும், ஒன்லி சிங்கிள் ட்ரே இருந்தால் போதும், கேசட் ட்ரே மட்டும் போதும், ஹெட்லாம் கழட்டி மாட்ட மாட்டோம், கம்மியான யூசேஜ் தான், ஸோ 3 வருஷத்துக்கு எனக்கு ஒரு ஃப்ரீ சர்வீஸே இல்லாமல் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எப்சானோட M3170 இது இப்போ ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். 22,999, 22,999 ரூபாய். இந்த ஆஃபர் லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான், பல்க் ஸ்டாக் இறங்கியிருக்கு. வேணும்னு நினைக்கிறோம் சைட்டில் ஆர்டர் பேஸ் பண்ணுங்க. ஸோ சைட்டில் ஆர்டர் பேஸ் பண்ண உங்களுக்கு இன்கமெண்ட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணுங்க. சேம் அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டாங்க, ஸ்கேனர், கிணறு, டியூப்ளெக்ஸ்லாம் எதுவுமே வேணாம், ஒன்லி பிரிண்டிங் பில்லிங்காக அப்படின்னா அதுக்கு ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். எப்சானோட M1050 இது பார்த்தீங்க அப்படின்னா 10,999 ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். வெறும் 10,999 ரூபா இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் டெலிவரி. பிரிண்டர் செக்மெண்ட்டில் நீங்கள் எந்த இங்க் டேங்க் பிரிண்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, டெலிவரி ஸ்பீட் டெலிவரி வரும். ப்ரொஃபஷனல் கொரியர் தான் அனுப்புவாங்க. மெயின் ஏரியா வந்தால் டோர் டெலிவரி ஆகும். கிராமப்புற பகுதியாக இருந்தால் நேஷனல் ப்ரொஃபஷனல் ஆஃபீஸில் போய் பிக்கப் பண்ணிக்கணும். நீங்கள் கைக்கு ரிசீவ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணிங்கன்னா போதும். ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் டெமோ ட்ரைனிங் ஆள் வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறப்ப பிரிண்டருக்கான காஸ்ட் பே பண்ணுறதோட சரி, டெலிவரி சார்ஜஸ் கிடையாது, ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கிடையாது. வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆர் 30,000 பேஜஸ், 3 இயர்ஸ் ஆர் 1 lakh பேஜஸ், இந்த மாதிரி வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரகாரம் சர்வீஸ் சப்போர்ட்டும் டேரக்டாக எங்களே கான்டாக்ட் பண்ணால் நம்மளே புக் பண்ணி இன்ஜினியராக அங்கே ஸ்பாட்டுக்கு வர வச்சிருவோம். இதுக்கு தேவையான இங்கு, மெயின்டெனன்ஸ் பாக்ஸ், A to Z எந்த தட்டுப்பாடு இல்லாமல் நம்மகிட்டே கிடைக்கும். ஸோ 10,999 இது ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். சேம் அடுத்த செக்மெண்ட்டுக்கு இப்போ இது 22,999 ரூபாய். அதிலே ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் கூட போட்டிங்க அப்படின்னா Canonோட மேக்ஸிஃபை GX4070 இப்போ ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். சேம் இப்போ இந்த எப்சான் M3170 வாங்கலாமா, இப்போ Canonோட GX4070 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், பெஸ்ட்டு GX4070 தான். ஏன்னா இன்னைக்கு இந்த எப்சான் M3170 வாங்குறவங்க ஃபுல்லாக அதிகபட்சமாக யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டலு, ஸ்கூல், இந்த பில்லிங்கு, அவங்களோட லெட்டர் பேடு, இதுக்கு பிரிண்ட் எடுக்கிறது தான் இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஜெராக்ஸ் கடைக்கு இதை ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டோம். அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் அந்த லெட்டர் பேடு, பில்லிங்க்கு கலரையே நீங்கள் பிரிண்டிங் கொடுக்கலாம். பிரிண்டிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
நீங்கள் இதில் கலர் பிரிண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஒன்று எடுத்தால் போதும். பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டிங் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருங்க. கலர் பிரிண்டிங் மந்த்லி ஒன்று எடுத்தால் போதும். கலர் இங்கு குறையவே குறையாது. எப்போ கலரிங் குறையுதோ அப்பப்போ வாங்கி ஊற்றிக்கலாம். மினிமம் 20 to 25 டேஸில் ஒரே ஒரு கலர் பிரிண்ட் எடுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் மினிமம் 15 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பிரிண்ட் எடுங்க. இங்கில் எந்த இஷ்யூவும் வராது. பிளாக் இங்கோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது 22,999, 3 years or 1 lakh pages. அதுவே 23,999 கொடுத்தீங்க அப்படின்னா 1 year or 1 lakh pages. சரி, சேம் அதே 1 lakh pages ஈல்டு வந்துடுது உங்களுக்கு 1 year. இதில் உங்கள் டச் டிஸ்பிளே வந்துடும். இதோட அட்வான்டேஜ் பார்த்துக்குங்க. சேம் இதுவும் 1 lakh pages வாரண்டி, இதுவும் 1 lakh pages வாரண்டி. இது ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான். இது பிளாக் அண்ட் ஒயிட் வித் கலர், ரெண்டுமே பிக்மெண்ட் பேஸ்டு இங்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நீங்கள் லெட்டர் பேடு பில்லிங்கே கலரில் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பிளாக் இங்க் பார்த்தீங்க அப்படின்னா 799 ரூபா வரும். 5000 pages உங்களுக்கு வரும். நாங்கள் 4000 pages கஸ்டமர் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 4 கலரும் செட்டாக வாங்குறீங்க அப்படின்னா 5999 ரூபா வரும். வெறும் கலர் மட்டும் பேசிருக்கீங்கன்னா 10,000 pages வரும். ஒரு பிளாக் 60 to 70 பிசாஸ் ஆகும், கலர் 20 பிசாஸ் ஆகும். இதுதான் கான்செப்ட். ஸோ ரொம்ப ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி. 1000 ரூபாய் நீங்கள் கூட கொடுக்கறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரியர் ட்ரே ஒன்று கிடைக்குது. ஸோ கேசட் ட்ரே ஒன்று வந்துடும். கேசட் ட்ரேல 250 பேப்பர் வச்சு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். பேக் சைட் ரியர் ட்ரே ஒன்று வந்துடும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட கம்பெனிகள் விளம்பரங்களால் நீங்கள் இதில் பிரிண்ட் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஷோரூம்க்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஆஃபர்ஸும் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதில் இருக்கீங்க? இந்த மாதிரி பிரிண்டிங் எடுத்து தான். ஸோ அப்போ தான் உங்களோட கம்பெனி நீங்கள் அடுத்த லெவலில் கொண்டு போக முடியும். இந்த பிரிண்டர் வாங்குனீங்க நீங்கள் கலரில் எடுத்து வைக்க முடியாது. பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்து வச்சா நல்லா இருக்காது. 1000 rupees கூட போட்டிங்க அப்படின்னா Canonோட Maxify GX 4070. இல்லைப்பா எனக்கு Epson தான் வேணும்னு கேட்டிங்கன்னா அதை எடுத்துக்கலாம். நீங்கள் இல்லைன்னு சொல்லலை, எங்களோட ரெக்கமெண்டேஷன். ஸோ உங்களுக்கு இதுவுமே சேம் டச் டிஸ்பிளே வந்துடும். இதுலேயும் பேக் சைடில் லேண்ட் போர்ட் வந்துடும், நெட்வொர்க் வைஃபை வந்துடும். இது போக பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் பேப்பர் பிரிண்டிங் எடுக்கிறதுக்குன்னா பேக் சைடில் 3வது ட்ரே ஒன்று வரும். பேப்பர் பெண்ட் ஆகாமல் டேரெக்டாக பிரிண்ட் ஆகிறதுக்காக. ஸோ இதில் உங்களுக்கு ADF வந்துடும், A4 ஃப்ளாட் பெட் வந்துடும். ஸ்பீடு இது ஒரு நிமிஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 15 to 16 pages வரும். சேம் இதுவுமே அதே தான், 15 to 16 pages. இதோட ஸ்பீடு மென்ஷன் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா 20 IPM போட்டிருப்பாங்க. இது 18 IPM போட்டிருப்பாங்க. ஸோ பிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஸ்பீடு தான். 2 IPMல பெரிய டிஃப்ரெண்ட்டே இருக்காது. ரெண்டாவது டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் ஸ்பீடு இதில் வேற லெவலில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது Maxify சீரிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக கார்பரேட்டுக்குனே மேனுஃபேக்சரிங் பண்ண மாடல். இந்த மாடல் இங்கே டெமோவே இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் டெமோ பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை எனக்கு இதை விட இன்னும் ஸ்பீடாக ஹையாக வேணும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2000 ரூபாய் கூட போட்டிங்கன்னா Canonோட Maxify GX 6070 இந்தியன் மார்க்கெட்லேயே 25,990 பட்ஜெட் கிடையாது. இது நீங்கள் வாங்குறதுக்கு பதிலாக 3000 ரூபாய் கூட போட்டு இது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதோட ஸ்பீடு 24 IPM. ஸோ இதோட ஸ்பீடு 20 IPM, இதோட ஸ்பீட் 24 IPM. இதை விட ஸ்பீடு கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ், 20% இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது ஆப்ஷன் இது 3 years or 1 lakh pages. இது 2 years or 1 lakh pages. டிஃபால்ட்டாக நீங்கள் வாங்க ரிஜிஸ்டர் பண்ணுற அவசியமே இல்லை. டிஃபால்ட்டாக நம்மள பில் அடிக்கும்போது நாங்களும் ரிஜிஸ்டர் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவோம். மூணாவது விஷயம், இதில் ஒன்லி கேசட் ட்ரே மட்டும்தான். இதில் கேசட் ட்ரேல நீங்கள் 250 பேப்பர் வச்சுக்கலாம், ரியர் ட்ரேல ஒரு 100 பேப்பர் வச்சுக்கலாம், ஃபோட்டோ பிரிண்டிங் எடுத்துக்கலாம், ஸ்டிக்கர் பிரிண்டிங் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஹைலைட்டு, டச் டிஸ்பிளே சின்னதாக வரும் இல்லை டச் டிஸ்பிளே பெருசாக வரும். அடுத்த ஹைலைட்டு, ஆஃபீஸ் யூஸ்க்கு நீங்கள் ஒரு பென்ட்ரைவில் PDF ஃபைலோ JPEG ஃபைல்ஸோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரிண்டரில் அதை கனெக்ட் பண்ணி தான் இந்த பிரிண்டரில் எடுக்க முடியும். ஸோ இதில் டேரெக்டாகவே பென்ட்ரைவுக்கான ஸ்லாட் இருக்கும். பென்ட்ரைவ் டேரெக்டாக இன்சர்ட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் ஸ்பீடு வேற லெவலில் இருக்கும். ஸோ இப்போ 22,999 ரூபாய்க்கு 3 years or 1 lakh pagesக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டர் வாங்குறத விட 25,990 ரூபாய்க்கு 2 years or 1 lakh pagesக்கு ஒரு ஹை ஸ்பீடு கலர் பிரிண்டர். இதை விட நீங்கள் கம்பேர் பண்ணுறப்ப ADF-ஓட குவாலிட்டி சரி, ADF-ஓட ஸ்பீடு சரி, பிரிண்டிங் ஸ்பீடு சரி, எல்லாமே இதை விட கம்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு 20% இன்க்ரீஸ். ரெண்டாவது கலர் கிடைச்சிருது, எக்ஸ்ட்ரா ரியர் ட்ரே கிடைச்சிருது, வாரண்டி 2 years or 1 lakh pages, பெரிய டிஸ்பிளே வந்துருது, டேரெக்டாக பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்துது. இந்த மாதிரி இனிக்யூவான ஹைலைட்ஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் NRIN ஃபோட்டோக்கு சேட் பண்ணணும். ஸோ நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஸ்பீடாக ரிப்ளை வரும், நான் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை வரும். ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் என்ன ஒரு அர்ஜென்ட்னாலும் டக்குன்னு கால் பண்ணிடுங்க, உங்களுக்கு ப்ராடக்ட் செக்ஷன் டக்குன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்கள் கம்பெனிகளுக்கு 4 பிரிண்டர் 2 பிரிண்டர் 5 பிரிண்டர்லாம் தேவையா, டெடிகேட்டட் டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு, ப்ராப்பர் இன்க்ளூடிங் GST இன்வாய்ஸ் வந்துடும். ஸோ நீங்கள் GST இன்புட் எடுத்துக்கலாம். உங்கள் கைக்கு வந்து ரிசீவ் ஆனவொடனே டேட்டா பிராண்ட்லேருந்து வந்து ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் டெமோ கொடுத்துருவாங்க. லைஃப் டைம் அதுக்கு தேவையான இங்கு, மெயின்டெனன்ஸ் பாக்ஸு, கன்சூமபிள்ஸ் எல்லாமே நம்மகிட்டே வாங்கிக்கலாம். லைஃப் டைம் இது தேவையான சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு நம்ம ஆஃபீஸே கான்டாக்ட் பண்ணலாம். தேவையான டெக்னிக்கல் டவுட்டையும் நம்மள்ட்ட கேட்டுக்கலாம். சேம் எனக்கு அதை விட இன்னும் ஹையரண்டாக பிரிண்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறபோது GX 7070 இந்தியன் மார்க்கெட்லேயே ஒரு DADF சிங்கிள் பாஸ் டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் சப்போர்ட்டோட. சேம் இதே GX 6070க்கு ஈக்குவலாக பார்த்தீங்க அப்படின்னா A4 ஃப்ளாட் பெட் பதிலாக A5 ஃப்ளாட் பெட் வச்சு 6570 இதே ப்ரைஸில் இருக்குது DADF டெக்னாலஜியோட. சேம் GX 7070 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் பிரிண்டர்,
4 கலர் பிக்மெண்ட் பேஸ்டு, பிரிண்டிங் குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும், வாட்டர் ப்ரூஃப் இங்கு, 2 கேசட் ட்ரே, ஒரு ரியர் ட்ரே, மேலே சிங்கிள் பாக்ஸ் டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் சப்போர்ட், சிங்கிள் பாக்ஸ் டியூப்ளெக்ஸ் ஸ்கேனிங் ஆகி டியூப்ளெக்ஸ் பிரிண்டிங் ஆகும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட ஃபுல் ஆப்ஷனோட வர மாடல் தான் இந்த GX7070. இது எல்லாமே இப்போ டெடிகேட்டட் சேல் ஆஃபர்ஸில் போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் எப்சானோ, கெனானோ, பிரதரோ எந்த பிராண்டாக இருந்தாலும் இங்கே ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும். நம்ம வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் மாடல்ஸ் ஃபுல்லாக நம்ம வெப்சைட்டில் இருக்கும். டக்கு நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணலாம். சப்போஸ் 2 குவான்டிட்டி 3 குவான்டிட்டின்னு பல்காக தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்களோட டெடிகேட் டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க. நம்மள்ட்ட நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணுறது துளி அளவில் பயமும் தயக்கம் தேவையே கிடையாது. ஏன்னா நீங்கள் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுறது ஜஸ்ட் ஒரு ட்ரேடர் தான். டைரக்ட் பிராண்டோட சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அதை ஃபாலோ பண்ணி கொடுக்குறது மட்டும் தான் எங்களோட வேலை. ஜென்யூ ப்ரைசிங், ஜென்யூ ப்ராடக்ட், ஸ்பீட் டெலிவரி, ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், லைஃப் டைம் டெக் சப்போர்ட், லைஃப் டைம் தேவையான கன்சூமபிள்ஸ் எல்லாம் 100% ஜென்யூ ஒரிஜினல் கிடைக்கும். ஒரே இடம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள நம்பர் 1 ஸ்டோர் NR Infotech கம்ப்யூட்டர் வேர்ல்ட். ஸோ நாங்கள் பிரிண்டர் மட்டும் விற்கக்கூடிய பிரிண்டர் கடை கிடையாது. இது எக்ஸ்க்ளூசிவ் ஐடி ஷோரூம். திருட்டு ஒரு ஐடி மால் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு இன்னும் கூடிய சீக்கிரம் சென்னைக்கு வருவோம். அது அடுத்த செக்மெண்ட். இன்னும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணல. 2-3 இயர்ஸில் வந்துருவோம் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் அங்கே வந்து காலை வைக்கணுன்ற ஒரே கான்செப்டில் அடுத்தடுத்த செக்மெண்ட் போயிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ், எஜுகேஷன், ஆஃபீஸ் யூஸ், ஸ்கூல், காலேஜஸ் என்ன ஒரு பர்பஸ்க்கும் டெஸ்க்டாப், லேப்டாப், பிரிண்டர், இன்டராக்டிவ் பேனல், கேஷ் கவுண்டிங் மிஷின், இந்த மாதிரி A to Z சர்வர், சைனாலஜி, ரேக் சர்வர், டவர் சர்வர், இந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஒரிஜினல் லைசன்ஸ் கீ, சர்வர் லைசன்ஸ் கீ, இந்த A to Z எல்லா ப்ராடக்ட்ஸும் ஒரே இடத்துல சேட் பண்ணணும், ஒரே இடத்துல வாங்கணும், எல்லா டெக் சப்போர்ட்டும் கிளியர் பண்ணணும் அப்படின்னா அதான் NR Infotech. இந்த பிரிண்டர்ஸை பற்றி என்ன டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். இந்த பிரிண்டரோட ஆஃபர்ஸ் ப்ரைஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி டக்குன்னு ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள். நம்ம வெப்சைட், ஆண்ட்ராய்டு வாய்ஸ், iOS ஆப் எதில் வேணாலும் நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணலாம். வேறு என்ன ஒரு டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெட்டரான சூப்பரான சந்திப்போம்.